விக்கி ப்ரொசீஜர் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஸ்கீம்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணணும்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் க்ரியேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேர்றதுக்கும் அது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரொசீஜருக்குள்ள போவோம். தமிழ்நாடு எப்படி ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. ஸோ நாங்கள் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரோம். இந்த பேஜில் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் எப்படி அப்ளை இன் பர்சன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபேமிலி ட்ரீ வந்து எப்படின்னா, இட்ஸ் அ pedigree by the family member that can be attested by the government body, generally a revenue official. ஸோ ரெவென்யூ அஃபிஷியல் வந்து உங்களுக்கு அட்டெஸ்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இ-சேவை போர்ட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும். இ-சேவை போர்ட்டல் இது நீங்கள் ஏற்கனவே ஒரு வேளை பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் இந்த கேப்ஷா என்ட்ரு பண்ணி ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணிடலாம். அப்படி இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்சைட் இந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணணும், நியூ யூசர் ஆர் சைன் அப் ஹியர். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இன்னொரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அங்கே வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். என்னால் இப்போ லாகின் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி அந்த ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்வீஸை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபார் ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட். ஸோ இது ஒரு வழி. இரண்டாவது வழி வந்து அப்ளை இன் பர்சன் வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளை பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டிராஃப்ட், அதாவது வேர்ட் ஃபார்மேட்டில் உங்கள் ஃபேமிலி ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். அப்புறம் print the draft on the strand paper. print the draftனா நீங்கள் இங்கே உங்கள் ஃபேமிலி ட்ரீ பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி உங்கள் பக்கத்தில் ஏதாவது நோட்ரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதாவது உங்கள் ஃபேமிலி ட்ரீஸ் பற்றிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எடுத்து நோட்டரி கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அவங்க வேலிட் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி அவங்க அந்த நீங்கள் கொடுக்குற அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி ட்ரீ வேலிடா, நீங்கள் கொடுத்துருக்கிறது கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ அட்டஸ்டேஷன் அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் போய் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு இங்கே இல்லை. ஸோ நான்
கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் எந்த தாசில்தார் ஆஃபீஸ் ஆர் விஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அதை ஸ்டாம்ப் பண்ண அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இந்த போர்ட்டல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த போர்ட்டல் வந்துட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோட இதுவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் we will take நம்ம வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிங்கன்னா போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் விசிட் போர்ட்டல் லைக் விசிட் வெப்சைட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா you will be directed to an external website. நீங்கள் ஓகே சொல்லுங்கள். ஸோ இது வந்து உங்களை வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போவோம். இங்கே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ப்ளீஸ் செலக்ட் டைரக்டரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் முனிசிபாலிட்டிஸ். sorry okay we'll just try a different இன்னொரு portal try பண்ணலாம். so let's check Chennai. Visit website. Okay, for example இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து எங்கே நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், அதாவது எந்த ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நாங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த போர்ட்டலில் வந்து டைரக்டரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் முனிசிபாலிட்டிஸ், அதாவது இங்கே போனீங்கன்னா டைரக்டரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். ஸோ we don't இங்கே ஒரு நிமிஷம் directories public utilities sorry directory public utilities banks. so இங்க municipalities இல்ல, அப்படி இல்லைன்னா நீங்க about district ஒரு நிமிஷம் administrative setup revenue. so இங்க போனீங்கன்னா about district administrative setup revenue administration. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கே வந்து ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இங்கே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு இல்லை. பட் ரெவென்யூ லோக்கல் பாடிஸ். ஸோ இங்கே வந்து லோக்கல் பாடிஸ், அதாவது என்னென்னா எந்தெந்த வார்டில் இருக்கவங்க வந்து எந்த ஜோனுக்கு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த முனிசிபாலிட்டி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கேருந்து வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இது மாதிரி எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட சர்டன் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்து அட்டஸ்ட் பண்ணி தருவாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம். ஸோ இங்கே நாங்கள் கொஞ்சம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னொரு டைரக்டரி கான்டாக்ட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா வெயிட் ஹேங் ஆன் டைரக்டரி
காண்டாக்ட் டைரக்டரி. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ டைரக்டரி, காண்டாக்ட் டைரக்டரி. ஸோ நாங்கள் இங்கே வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து எப்படி நீங்கள் வந்து காண்டாக்ட், எந்த காண்டாக்ட், யாரை காண்டாக்ட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள வந்து ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.